ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். பைபிளில் நிறைய வசனங்கள் பேராக இருக்குது, அதாவது ஜோடி ஜோடியாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. எனக்கு பர்சனலி இந்த ஜோடி வசனத்தை கண்டுபிடிச்சி குறித்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ஜோடி வசனங்களை என்னுடைய பைபிளில் நான் குறித்து வச்சுருக்கேன். அப்படி ஒரு ஜோடி வசனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ நாம் கூட முறையாக பைபிளை படித்தோம்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறுச்சு, அந்த வார்த்தைகள் அப்படியே மாறாமல் புதிய ஏற்பாட்டில் இருக்கும். ஸோ இதை குறித்து படிக்கும் பொழுது நல்ல ஒரு புரிதல் நமக்கு இருக்குங்க. ஆண்டவர் அதுக்கு ரொம்ப உதவி செய்வார். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ளே போகலாம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:5. ரொம்ப ரொம்ப குட்டியான வசனம், சீக்கிரம் படிச்செல்லாம் வாங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். சொல்லுங்க, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். வெரி குட். அடுத்த பகுதி, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சொல்லுங்க, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சேர்த்து சொல்லாங்களா? உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:5. ஆமாங்க, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்து நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும், நம்ம ஆண்டவரை நம்பலாமா, இல்லை நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமா, நம்ம ஏற்கனவே பாவியாக இருக்கிறோமே, நம்ம கூப்பிட்ட ஆண்டவர் வருவாரா, அப்படி நமக்கு தோணும் பொழுது நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிச்சுட்டு ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன்ப்பான்னு சொன்னா உங்க நம்பிக்கைய ஆண்டவர் ஒரு போதும் அலட்சியப்படுத்த மாட்டாருங்க. யார் முன்னாலையும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. உடனே இறங்கி வந்து உங்களுக்கு பதில் செய்வார். ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாடா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.